நான் இந்த இரண்டு கட்சிகளுமே விமர்சிக்கிறவன். ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகளை படித்தேன். உண்மையிலேயே இரண்டு அறிக்கைகளும் மிகச் சிறப்பாக மக்கள் சார்புடையவையாக இருக்கின்றன. 2004 முதல் 2014 வரை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி காலத்திலே இந்த மாதிரியான திட்டங்களை அமல்படுத்தி இருந்தால் இந்த தீய சக்திகள் உள்ளேயே வந்திருக்காது. அந்த தவறை செய்து விட்டோம். சென்றது நீ மீளாது மூடரே என்று பாரதியார் சொல்வது போல இனி சிந்தை செய்து எந்த பலனும் இல்லை. அடுத்த கட்டத்தையாவது நாம் நன்றாக அமைத்துக் கொள்வோம். காங்கிரஸ் கட்சியினுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள் நன்றாக இருக்கின்றன. திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகள் நன்றாக இருக்கின்றன. அவற்றை உண்மையாக அமல்படுத்தினால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே சமயத்தில் மத்திய அரசு மோடியை அதிகமாக விமர்சிக்க முடியாது. திமுக அதிகமாக விமர்சிக்க முடியாது, அவர் விமர்சிக்காது. இயற்கை வளங்கள் அதிகமாக பாதுகாக்கிற விவசாயத்தை முன்னிலைப்பட்டு அவர் வரும்போது அவருக்கு ஆதரவு தராம திமுக ஆதரவு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பற்றி அதிகம் பேசுகிறார். இடிந்த கரை போராட்டத்திற்கு வந்தவர். அங்கேதான் இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பெரிதாக பேசப்பட்டன. இடிந்த கரை போராட்டம் வெறுமனே அணு உலைக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, பல்வேறு கட்சிகள் சுற்றுச்சூழல் சார்பாக முடிவுகள் எடுப்பதற்கு, திட்டங்கள் வகுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. அந்த அடிப்படையிலே அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அதைவிட முக்கியமானது ஜனநாயகத்தன்மை, அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அற்புதமான தலைமை. இவை இல்லாமல் தனி ஒரு மனிதனை நாம் எடுப்பது சினிமா படம் அல்ல. நாம் கையாள்வது மக்களுடைய வருங்கால அரசியல். இந்த அரசியலிலே நான் ஒருவன் மட்டும் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வாக்களித்து விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள். அண்ணன் பார்த்துக் கொள்வார். ஒரு அண்ணன் பார்க்க முடியாது, ஒரு தலைவன் பார்க்க முடியாது. அத்தனை தரப்பு மக்களையும் இணைத்துக் கொண்டு ஜனநாயக அடிப்படையில் சர்வாதிகாரம் துளியும் இல்லாமல் அனைவருமாக சேர்ந்து பேசி விவாதித்து திட்டமிட்டுத்தான் சூழலை காப்பாற்ற முடியுமே தவிர ஒரு நபர் ஒரு கையெழுத்து போட்டு ஒரே அடியாக மாற்றுவோம் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஜனநாயக நாடு. இது யுகாண்டா அல்ல, இது ஹிட்லருடைய ஜெர்மனி அல்ல, முசோலினுடைய இத்தாலி அல்ல, இடியமையினுடைய உகாண்டா அல்ல, போல்பாட்டினுடைய கம்போடியா அல்ல. இது இந்தியா. இது ஜனநாயக நாடு. அனைவரும் சேர்ந்துதான் வேலை செய்ய முடியும். நீங்கள் எவ்வளவு பெரிய கொள்கையை பேசினாலும். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்